பாரதிய ஜனதா கட்சியினுடைய லாபியை அவர் செய்து கொண்டிருக்கிறாரா என்று நமக்கு தெரியாது. ஆனால் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இயல்பாகவே திமுக மீது இருக்கக்கூடிய ஒரு வருத்தம், மதிமுகவினுடைய தோழர்கள் பலருக்கு திமுகவினுடைய கூட்டணியில் இருப்பதற்கு விருப்பமில்லாத ஒரு சூழலை இப்போது ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த கட்சியினுடைய அவைத்தலைவர் பொதுக்குழுவிலேயே திமுகவுக்கு எதிராக பேசுகிறார். நிர்வாக குழுவிலே பல மாவட்ட செயலாளர்கள் பேசுகிறார்கள். அண்மையில் கூட அந்த கட்சியினுடைய திருச்சி மண்டல கூட்டத்தில் ரோவர் வரதராஜன் பேசுகிற போது என்ன சொல்கிறார் என்று சொன்னால், உதயநிதிக்கும் துரை வைகோவுக்கும் தான் வருங்காலத்தில் அரசியல் போட்டி இருக்கும். இந்த இரண்டு தலைவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய இரு துருவங்களாக இருக்க போகிறார்கள், திமுக அதிமுக இருப்பதை போல என்று பேசுகிறார். அப்படி என்று சொன்னால் உதயநிதியை எதிர்த்து அரசியல் செய்வதற்கா திமுக மொத்த வளத்தையும் பயன்படுத்தி திருச்சியிலே இவரை நாடாளுமன்ற உறுப்பினராக்கியது? கூட்டணியில் இருந்து கொண்டு பேச வேண்டிய செய்தியா இது? எனவே அந்த அடிப்படையில் பார்த்தால் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருப்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது என்றுதான் நான் சொல்வேன்.